ரோகிணியும் மனோஜும் நல்லா வசமாக மாட்டணும்னு நினச்சவங்க மட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, நம்மளாம் நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோகிணியும் நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மனோஜும் ரோகிணி பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கின வீட்டுக்கு வந்து நேம் போர்டு அடிக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த விஷயமா பார்த்தீங்கன்னா ஆளுங்க வருவாங்க, நீ வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா 2 பேருமே வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு கார் உள்ளே வரும். யாருன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது பார்த்தீங்கன்னா யாரோ 2 பேர் இறங்கி வருவாங்க. இறங்கி வந்தவங்க பார்த்தீங்கன்னா, ஹலோ நீங்கள் யாருங்க, இங்கே ஏன்னா தங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு மனோஜ் இருந்துக்கிட்டு, ஏங்க இது எங்கள் வீடுங்க, நீங்கள் நேம் போர்டு மாட்டுறவங்க தானே, வந்து மாட்டுங்க பார்க்கலாம் எப்படி இருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹலோ யார் நேம் போர்டு மாட்டுறவங்க, இது வீடு எங்களுது, என்னோடய வீட்டில் வந்துட்டு நீங்கள் நடனா உங்கள் நேம் போர்டு மாட்டணும்னு சொல்லுங்கிறீங்க, என்ன கதை அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு ஹலோ தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா, இது வந்து எங்கள் வீடு, நான் இப்போ சொந்தமாக காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் வீடு யார் வாங்குறது, இது என்னோடய வீடு, இங்கே வாடகைக்கு தங்கியிருந்தவங்க பார்த்தீங்கன்னா அது என் வீடுன்னு சொல்லி உங்களுக்கு தெரியாமல் ஏமாற்றி விற்றிருக்கா, அதை நீங்கள் வாங்கி போட்டு உங்களோட வீடுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட மனோஜ்க்கு ரோஹினி பார்த்தீங்கன்னா பேரழிச்சி இருக்குது. அந்த டைமில் வந்து அண்ணாமலை வித்யா பார்த்தீங்கன்னா இதை கேட்டு பார்த்தீங்கன்னா, என்ன மனோஜ் இப்படி சொல்கிறாங்க, என்னடா நல்லா விசாரிச்சே இல்லையா, ஃபோன் பண்ணுறான் ஃபஸ்ட்டு அந்த ஓனருக்கு அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனோஜ் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதே பார்த்த மனோஜ் பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருதுமா, ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா அப்படின்னு வித்யா கிட்ட கேட்க, என்ன பண்ணுறதுன்னா அவர்கிட்ட பேசுகிறா அப்படின்னு சொல்ல, உடனே அவன் வந்துட்டு நான் சொல்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, முதல்ல நீங்கள் எல்லாருமே வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போக, இல்லைனா போலீஸுக்கு போட வேண்டியதுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மனோஜ் கோவமாயிட்டு, கூப்பிட்ற போலீஸை பார்க்கலாம் வரட்டும் நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து போலீஸ் கால் பண்ணி போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ் வந்துட்டு 2 பேர் டாக்குமெண்ட்டும் செக் பண்ணிட்டு இவர் வச்சுங்கிறத உண்மையான டாக்குமெண்ட்டு, நீ வச்சுங்கிறது வந்து போலி டாக்குமெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மனோஜோட டாக்குமெண்ட்டை போலின்னு சொல்லிடுறாங்க. இதை பார்த்து மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் இருக்குது. சார் இது வீட்டை வந்து நான் 3 கோடிக்கு வாங்கியிருக்கேன் சார், அப்போ என் பணம் போச்சா, எப்படியானா அவங்க என்ன பிடிச்சி காசானா வாங்கி கொடுங்க சார் அப்படின்ற மாதிரி மனோஜ் அல்றான். அதுக்கு போலீஸ் வந்துட்டு வாங்கி கொடுன்னா எப்போ வாங்கி கொடுக்குறது, அவன் ஃபோட்டோ எதான்னு வச்சுருக்கா, நல்லா விசாரித்து வாங்க மாட்டேன், ஒரு பில்டிங் வாங்கும்போது நீ ஏன் உங்கள் இஷ்டத்துக்கு வீடை வாங்கிடுறதும், அப்புறம் வந்து போலீஸ்கிட்ட வந்து அதை கண்டுபிடி இதை கண்டுபிடின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறது, முதல்ல வந்து ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கூட அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு சொல்ல, அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜுமே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுக்க எழுதி கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஜீவா வராங்க. ஜீவா உள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா, சார் நானும் 2 பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, யாருடா அப்படின்னு சொல்லி மனோஜ் திரும்பி பார்க்க, ஜீவாவை பார்த்துட்டு மனோஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. அதிர்ச்சியில் அப்படியே போய் நிற்கிறாரு. யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ்கார் கேட்க, ஜீவா வந்துட்டு சார் இவங்க 2 பேர் மேலே தான் சார் ஃபோர்ஜரி கேஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு மனோஜ் வந்துட்டு கோவப்பட்டு, ஏய் நீ எதுக்காக கேஸ் கொடுக்க வந்திருக்கு, அதுவும் எங்கள் மேலே ஃப்ராடு, நீ தானே என் காசை திருண்டு போனேன், இங்கே வச்சு தானே பைசல் போனோம் அப்படின்னு சொல்லி சண்டை போட, இவங்க 2 பேருமே மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து நம்ம சீரியல் போக போகுது. அடுத்து என்னென்னலாம் அப்டேட்ஸ் நடக்க போகுதுன்றதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். அன்டில் தென் பாய்.